அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ் நாகரிகம், இதை தொடர்ந்து பல வினாக்கள் இருக்குது. இந்த வினாக்களை தொடுப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது பெற்ற விருதாளர் தாமோதரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிந்து சமவெளி நாகரிகம், அதன் குறியீடு, இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு சிராப்பள்ளி மலைக்கோட்டை மாநகரம் என்று சொல்லக்கூடியதில் குறியீட்டு ஆய்வாளர் சிறப்பு விருந்தினராக பதிலளிக்க நம்முடன் இணைந்திருக்கின்றார் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. இந்த சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ் நாகரிகங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்குரியதாக இருக்குது. அது ஒவ்வொரு காலத்திலையும் அவரவர்கள் இதில் மூத்த மொழி, முதன்மையான மொழிங்கிறதெல்லாம் பேசு பொருளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எப்படி இதை ஒரு வினாவாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். திரு சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் ஒன்று தான் அப்படின்னு, அதற்கான ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குன்னு, சான்றுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த சான்றுகள் எங்கெல்லாம் இருக்குது, அதை உறுதிப்படுத்தி உங்களால் கூற முடியுமானா அது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி நாங்கள் நினைக்கிறோம். சொல்லலாம் ஐயா, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான. எப்போ சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம், மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறத விட, தமிழுங்கிறதுக்கு முன்னாடி பழந்தமிழ்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். ஆங்கிலத்தில் சொன்னால் புரோட்டோ தமிழ்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அதாவது தமிழ்னு சொன்னால் பழந்தமிழ்ங்கிறத சேர்த்துக்க சரியான சொல். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா இலக்கண ரீதியாக தான் சொல்லணும். இலக்கண ரீதியாக சொல்லணும். நீங்கள் கேள்விக்கலாம், இலக்கியமின்றி இலக்கணம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் இலக்கணத்தை சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்கள் இலக்கியத்தை பற்றி தனியாக ஒரு கேள்வி கேளுங்க. இலக்கியத்தை பற்றி நான் சொல்கிறேன். இலக்கிய சான்றுகள் நிறையா இருக்குது. சிந்து சமவெளி முத்திரையில் இலக்கிய சான்று இருக்குது. நன்னன், பன்னன் அப்படிங்கிற நம்ம அகநானூறு, புறநானூறு வரக்கூடிய பாடல்கள் இருக்கக்கூடிய பேர் சொற்கள் சிந்து சமவெளி முத்திரையில் இருக்குது. நன்னன், பன்னன், ஒரு வார்த்தை கூட வரும். இப்போது இது இலக்கியத்துக்காக 2 எழுத சொன்னால் நிறையா இருக்குது. 10 பாட்டுன்னு கூட ஒரு முத்திரைகள் இருக்குது. அதனால் இலக்கியமும் இருக்குது. அந்த இலக்கியத்துக்கு அடுத்தாப்புல இலக்கணம். அந்த இலக்கணம்னு சொன்னோம்னா நமக்கு இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் தொல்காப்பியர் தான் சொல்லலாம். ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், எனக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறார். அந்த நூல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆனால் தொல்காப்பியத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும் இப்போ, ஏன்னா மற்ற நூல் கிடைக்கல. அப்படிங்கும்போது நான் 2 சான்றுகளை உங்களுக்கு நான் இது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறத இலக்கண அடிப்படையில் சொல்கிறேன். இலக்கண அடிப்படையில் சொல்கிறேன். இலக்கணம்னு சொன்னீங்கன்னா 5 இலக்கணம் முறைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி. இது 5 இலக்கணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருந்தால் இது தமிழ் இலக்கணத்துக்கு சேருது அப்படின்னு முடிவுக்கு வரலாம். 2வது, இது சிந்து சமவெளி எழுத்துக்களில் இருந்தால் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் இலக்கணப்படி இறைந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்படி தானே? அப்போ நீங்கள் கேட்குற சான்று சரியாக வரும்ல. 2 சான்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் சான்று, முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பள்ளி ஆசிரியர் சண்முகநாதன் என்பவர் ஒரு கற்கோடாரியை கண்டுபிடித்தார். கற்கோடாரி. அந்த கற்கோடாரியில் குறியீடுகள், எழுத்துக்கள்லாம் இருக்குது. இதை ஒரு அறிஞர் பெருமகன் ஒரு மாதிரி படித்து தவறாக படித்தேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். இப்போ இது வரைக்கும் படிக்காமல் இருந்தது. அதை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல இடமிருந்து வளமா. அப்போ இடமிருந்து வளம்னா அந்த எழுத்து முறை இடமிருந்து வளம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். வளமிருந்து இடம் அல்ல, இடமிருந்து வளம். அதில் முதல்ல என்ன பண்ணிங்க, 5 புள்ளி போட்டிருக்கான். 5 புள்ளி. 5 புள்ளி போட்டால் என்ன அர்த்தம்? 5 குறியீடு. அடுத்தாப்புல என்ன பண்ணுறான், சிந்து சமவெளித்தை ரூன்னு போடுறான். ரூன்னு போட்டால் தமிழ் எழுத்து ரூ என்ன 5. இப்போ குறியீடுகளில் 5 காமிச்சிட்டான், எழுத்தில் 5 காமிச்சிட்டான். அடுத்து என்ன வரணும், எழுத்துக்கு அப்புறம் சொல்லு வரணும் இல்லையா?
பஞ்ச அப்படிங்கிறான். பஞ்சன்னா என்ன? ஐந்து. பஞ்சன்னா பொருள் என்ன? ஐந்து. அப்போ எழுத்து சொல்லு பொருள் வந்துருச்சா? ஆமாம். இது சேர்ந்துச்சா? யாப்பு வந்துருச்சா? அணி வந்துச்சா? இந்த 5 இலக்கணத்தில் ஒரு கற்கோடாலியில் காமிச்சிட்டான். அது எதில் இருக்குது? சிந்து சமவெளி எழுத்துக்களில் இருக்குது. சிந்து சமவெளி எழுத்துல இருக்குது. இலக்கண முறைப்படியில் இருக்குது. 5 இலக்கணத்தை முறையை தான் ப்ரூவ் பண்ணுறான். இதாச்சா? இது தமிழ் மொழி தான் படிக்கிறது. தமிழ் மொழி தான் சொல்கிறேன். பஞ்சன்னா 5 தானே, வேற மாற்றம் இல்லையே. ரூணு போட்டால் 5 தானே, 5 புள்ளி வச்சா 5 தானே, 5 கோடு போட்டாலும் 5 தானே. பழைய வாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கணக்கு பார்த்தா சாணி கோடு போடுவாங்க, புள்ளி வைப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கோடு போடுறதுலாம் பழங்காலத்து முறை. இதை நீங்கள் இந்த இலக்கணத்தில் திணையிலையும் நீங்கள் இந்த இதில் அழகாக எடுத்து. ஆமாம், இது உங்களுக்கு ஒரு சான்று. 5 திணை, 5 புள்ளிகள், ரூங்கிற எழுத்து, பஞ்ச அப்படிங்கிறது ஒரு கோடாரியில் இருக்கு. அது எங்கே கண்டுபிடிச்சு? தமிழ்நாட்டில் இருக்கு. அது எங்கே இருக்கு? நாகப்பட்டினம், பழைய நாகப்பட்டினம், இப்போ மயிலாடுதுறை சொல்ல மாட்டேன், செம்பியன் கட்டியூரில் இருக்கு. அந்த இந்த எழுத்து வந்து நம்ம சிந்து சமவெளியில் இருக்கு. அடுத்த சான்று சொல்கிறேன். நம்ம திண்டிவனம் பக்கத்தில், விழுப்புரத்து பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் சானூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பானை ஓடு கண்டுபிடிச்சாங்க. அந்த பானை ஓட்டில் 3 எழுத்து இருக்குது. அது 3 எழுத்து இருக்குது. அந்த 3 எழுத்து இது வரைக்கும் என்னை தவிர யாரும் படிக்கலை. நான் என்ன படித்தேன்? இது படிக்கும் பொழுது இலக்கணத்தில், தொல்காப்பிய இலக்கணத்தில் நூற்பா 14, நூற்பா 14 உட்பெரும்புள்ளி உருவாகுமே, உட்பெரும்புள்ளி உருவாகுமே அப்படிங்கிறது என்னுடைய நண்பர், என்னுடைய சகையாளுவர், என்னுடைய குருநாதர் ஐயா தமிழர் நகவரையா எனக்கு சொன்னாங்க. அப்புறம் நான் அதை பார்த்தேன். அண்ணே இதுக்கு என்ன பொருள்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்? பாங்கிற எழுத்தில் புள்ளி வைத்தால் அது மகரம் மெய்யாகும். மகர மெய்யாகும். மகர மெய்னா இம்மு. அப்போ பாங்கிற புள்ளி வச்சா மகர மெய் அப்படின்னா, அப்போ இது பாங்கிற எழுத்துல புள்ளி வச்சா இம்முங்க தெரிஞ்சு போச்சா? நான் இதை வச்சு என்ன பண்ணேன்? முதல்ல இதை பண்ணி என்ன பண்ணேன்? பாங்கிற எழுத்தை படித்து இப்போ இம்முங்கிறது பம்முன்னு படித்தா நடுவில் ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இதை வந்து அகராதியில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் எடுத்து இடையின எழுத்துக்களை, ஏன்னா அந்த கிடையாது அப்படி சொல்கிறேன் நான், வச்சு ஒரு கண்டுபிடிச்சி இது இந்த சொல்லுன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ தமிழ் மொழியுடைய எழுத்து இலக்கண முறைப்படி என்ன வரும்னா, வல்லின எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும். வல்லின எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக, மொழின்னு சொன்னால் சொற்களுக்கு முன்னாடி மொழின்னு கூட அப்படி சொல்லுவாங்க. அது இலக்கண முறையில் தமிழ் மொழிக்கு முதலாக வரும். அப்போ மொழிக்கு வர வல்லினம்னு என்னென்னு வந்து பாங்கிற எழுத்து வல்லினத்தை சேருதா? அப்போ பா முன்னாடி வருதா? மொழிக்கு முதலாக வருமா? வருதா? அப்போ இலக்கணம் வந்துருச்சா? ரைட். அப்போ இம்முங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா? உம்மு வந்து மெல்லினம். மெல்லினம் ஈராக வரும். ஈராக வரும்னா முடிவாக வரும். அந்தமாக வரும் சொல்லலாம். அந்தமாக வரும், ஈராக முடிவாக வரும்னு சொல்லலாம். இப்போ பா இம்மு எழுத்து முதலாக, இது வல்லினம் முதலாக வருது, மெல்லினம். அப்போ நடுவில் வர எழுத்து இடையினா இருக்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ இடையின எழுத்து 6 எழுத்துல எந்த எழுத்து பார்க்கணும்? அது ரான்னு வருது. அப்போ பரம். அந்த பரமுங்கிற சொல்லி எப்படி வருதுன்னா, தமிழ் மொழி எழுத்துப்படி இலக்கண முறைப்படி வல்லினம் முதலாகவும் வெள்ளினம் அந்தமாகவும் முடிவாகவும் இடையினமான ராங்கிற எழுத்து நடுவாக வரும். இது ஒரு சான்று. இலக்கண மறுபடி சொல்கிறேன், சிந்து சமவெளி எழுத்துக்களை வச்சு சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு சான்று விடுமா? ஒன்று சொல்லி போடுறேன். ஐயா ராசன் அவர்கள் கண்டுபிடித்த பொருந்தல்ல அனாம்ங்கிற ஒரு சொல்லு ஒரு பானையில் வச்சு, எல்லா உயிர்கள் மொழிக்கு முதலாக வரும். உயிர் எழுத்துக்கள் ஆங்கிறத உயிர் எழுத்தா? ஆ வந்துருச்சா? இம்முங்கிற எழுத்து வெளியின எழுத்து இம்மு வந்துருச்சா? நாங்கிற எழுத்து நெடியில் எழுத்து நடுவில் வந்து அனாம். அனாம்ங்கிற சொல்லு தமிழில் எப்படி இருக்குன்னா, அனாமத்தினோடு யாருக்கும் சொந்தம் இல்லாதது அப்படின்னு. இப்படி எழுத்துக்களை பார்க்கும்போது இலக்கண முறைப்படி சொற்களை பார்க்கும் பொழுது எழுத்துக்கள் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்கு இருக்கிறதுனாலையும் இலக்கண முறைப்படி எழுதியிருக்கிறதுனாலும் முறைப்படி எழுதிட்டு தமிழ் மொழிக்கும் சிந்து சமவெளி மொழிக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். இது மாதிரி உதாரணங்களை நிறைய நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் அந்த 2-3 உதாரணங்களோடு நிறுத்திக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கேட்குற நிறைய இலக்கண முறைப்படி இலக்கிய முறைப்படி அப்படிலாம் நிறைய இருக்குதுங்க. உங்களுக்கு சொன்னால் 10 பாட்டுன்னு ஒரு பாட்டு, 8 தொகைப்பட்டு பாட்டு, அந்த 10 பாட்டை பற்றி சிந்து சமவெளி முத்திரைகளில் வருது. இப்போ பரம்ங்கிறது நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க, இது எப்படி நீங்கள் போய் அந்த சிந்து சமவெளி எழுத்துக்களோட குறியோட சேர்க்குங்க ஐயா? அதான் முதலே நம்ம வந்துங்க ஐயா, முதல்ல எழுத்துக்களை அடையாளம் பண்ணாமல் எதுவுமே படிக்க முடியாது.
படிக்க முடியாது. நான் தான் சொன்னேன், உட்பெரும்புள்ளி உருவாகுமே அப்படின்னு நூற்பா 14 சொன்னேன் இல்லையா? அப்போ நூற்பா அந்த எழுத்துக்களை பற்றி நம்முடைய இலக்கண நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே நூற்பா இது ஒன்று தான். வேற எந்த நூற்பாவும் கிடைக்காது, இது ஒன்று தான் இருக்குது. மற்ற எழுத்துக்களை பற்றி இருந்துச்சா இல்லையா, இருந்தது எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரியது. சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ் நாகரிகம், அந்த எழுத்து தொடர்பு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிந்து சமவெளி நாகரிகம், தமிழக நாகரிகம், எழுத்து தொடர்பு குறித்து விரிவாக எடுத்துரைத்த குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவும், நம்முடன் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை குறித்து வினா தொடுத்த பத்மஸ்ரீ ராமாலயா தாமோரனுடன் விஜயகுமார்.